திரு தீரஜ்குமார் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற மாநில அளவிலான அமைச்சர் பெரும் மக்களையும் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களையும் அமலாக்கத்துறை காவல்துறை துணை இயக்குனர் அவர்களையும் அரசு துறை அதிகாரிகளையும் இங்கு கூடியுள்ள மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு மாணவ இந்த ஆண்டு மாணவர்கள் இடையே போதைப் பொருட்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று கோருகிறேன். நன்றி, வணக்கம். 36 வழக்குகளில் 605 குற்றவாளிகளை கைது செய்து 1876 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார். திரு பி ஜெகநாதன், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சேலம் மண்டலம். முக்கிய கஞ்சா குற்றவாளிகள் உட்பட 49 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். சார்பு ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சென்னை மண்டலம். 2 கிலோ குட்கா ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மதிப்புக்குரிய ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் போதை பழக்கத்தை தொடர்பான விழிப்புணர்வு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாகவும் இன்று நமது பள்ளியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு நீங்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்தீங்க. இந்த உறுதிமொழி என்னங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு குடும்பமும் எதனால் பாதிக்கப்படுகிறது, நமது போதைப் பொருளால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, நம்ம முன்னோர்கள் செய்த எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில குடும்பங்கள், நிறையா குடும்பங்கள் இதனால் பாதிச்சிருக்கு. அடுத்த தலைமுறையில் ஒரு போதை பொருளே இல்லாத ஒரு மாநிலமாக, ஒரு இந்தியாவாக உருவாக்கணுங்கிறத முன்னெடுப்பாக தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அண்ணன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இதை வந்து மாணவர்கள் மத்தியில் தான் முதல் முன்னெடுப்பாக எடுத்திருக்காங்க. முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. ஒரு 2-3 வருஷத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போவீங்க. இந்த தருணத்தில் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் எடுத்த இந்த போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஞாபகம் வச்சுக்கணும். கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங் நடத்துவோம். கள்ளச்சாராயம் பற்றி, போதைப் பொருட்கள் பற்றி, எத்தனை கேஜி எத்தனை பாட்டில்ஸ் பறிமுதல் செஞ்சுருக்கிறோம், எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்கோம், அந்த கேஸ் போட்டவங்க மேலே பூண்டாஸ் போடணுமா போட வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கும். மாணவியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இந்த மாதிரி தகவல் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் கலெக்டரேட்டுக்கு நீங்கள் தகவல் சொல்லணும். நாங்கள் வந்து உடனே சீல் பண்ணிவிடுவோம், ஃபைன் போடுவோம். அந்த கடையில் வந்து இனிமேல்
நடக்க விடாமல், அதே போல் இந்த மாதிரி பொருட்கள் விற்க விடாமல் நாங்கள் பண்ணிடுவோம்.